மதியம் தோப்புக்கு போயிட்டு வந்தாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. பார்த்தா வீட்டில் ஒரு 4 கப்பு குட்டி குட்டி கப்பால் 4 கப்பு கேழ்வரகு மாவு தான் இருந்துச்சு. சரி ஓகே புட்டு செஞ்சிடலான்ட்டு அதை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு 4 கப்பு மாவு எடுத்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த பூரி மாவு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மாவை கலந்துக்கிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். கொஞ்சம் கட்டி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி கொஞ்சம் பொலன்னு இந்த ஸ்டேஜில் வரும்போது அதை புட்டுக்கு ரெடி பண்ணணும். இது மாதிரி வச்சா இதையே எடுத்து அடுப்பில் வச்சா கட்டி கட்டியாக போயிடும். இதை அந்த சளியடையில் போட்டு கொழிக்கணும். அந்த மேலே அப்படியே அந்த தீத்திக்கிட்டே இருந்தோன்னா கீழே அந்த பூ மாதிரி இறங்கிடும். அந்த கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. பாருங்கள், அது சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக பூ மாதிரி பொலன்னு இருக்கும். அந்த கேவர் போட்டு சாப்பிடும் போது அந்த கட்டியில் வாயில் தட்டுப்படாது. அந்த டைம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி கொழிச்சு வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மாவை எடுத்து அதை கொழிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு புட்டு ரெடி பண்ணிட வேண்டியதான். இனிமேல் இதுக்கு நடுவில் போய் ஒரு தேங்காய் உடைச்சிக்கிட்டு இட்லி பண்ணி வச்சாச்சு. தேங்காய் உடச்சிட்டு வந்துடுங்க வாங்க. தேங்காய் மரத்துலேருந்து விழுந்த மாதிரியே இருக்குது. அது அப்புறம் அம்மா தான் உரிச்சு கொடுத்தாங்க. உரிச்சிட்டு அதை உடச்சி எடுத்துகிட்டு அப்புறம் கீன்றதுக்கெலாம் அந்த டைம் இல்லைங்க. அதுக்குள்ளே புட்டு வெந்துடுச்சான்னு பார்த்துடணும். வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. அதை வெந்துடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, அந்த புட்டை கொஞ்சம் அள்ளி கையில் உருட்டி பார்த்தா கட்டியாக வரும். அதான் அதோட பதம். வெந்துடுச்சு, கரெக்டாக வெந்துடுச்சு. இந்த பாருங்கள் நல்லா அந்த கட்டியாக இருக்கு இல்லையா, அதான் பதம். வெந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் குட்டி மிக்ஸி சேரில் போட்டு தேங்காவை அப்படியே திருண்ண மாதிரி உதிரி ஆக்கிடுச்சு. வெந்த புட்டை எடுத்து கொட்டி சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அந்த தேங்காய் பூவெல்லாம் உதுத்து கொட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள்.